அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமணி பேப்பரில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா தினமணி செய்தித்தாளில் குறைவான செய்திகள் தான் இருந்துச்சு. முதல் செய்தியில் பார்த்தோம்னா கோவையில் தகவல் தொழில்நுட்ப வெளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த ஐடி துறையினால் உமாஜின் அப்படிங்கிற மாநாடு நடத்தப்படுது. சரிங்களா. உமாஜின் அப்படிங்கிறது டெக் அண்ட் இனோவேஷன் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் சம்மிட், அதுதான் இந்த உமாஜின் அப்படிங்கிற இந்த மாநாடு. சரிங்களா. தமிழக அரசாங்கத்தால் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடத்திட்டாங்க. இது 3வது எடிஷன். சரிங்களா. உமாஜின் அப்படிங்கிறதோட 3rd எடிஷன் அப்படிங்கிறதா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 3rd எடிஷன், உமாஜினோட 3rd எடிஷன் அப்படிங்கிறது நேற்று தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் ஒரு தகவல் தொழில்நுட்ப வெளி, அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அப்படிங்கிறத உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் இந்த ஐடி துறையில் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. 1999 பார்த்தோம்னா டைடல் பார்க் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஐடி தொழில் புரட்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே நம்ம ஐடி செக்டாருக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த உமாஜின் மாநாடுகள் அப்படிங்கிறலாம் டெக் அண்ட் இனோவேஷன் சம்மிட் அப்படிங்கிறது நடக்குது. இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கான்ஃபரன்சஸ் நடக்கும், ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க, செமினார்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட டெக் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து பெவிலியன் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படி நம்ம 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்ப நிறைய ஒரு சென்டருக்கு போவோம், ஒரு மண்டபத்துக்கு போவோம், அங்கே பார்த்தோன்னா எல்லா காலேஜஸும் அவங்களோட ஸ்டால் போட்டுருப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே இருக்கும். ஒவ்வொரு டெக் ஸ்டார்ட் அப்ஸும் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்டார்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த உமாஜின் அப்படிங்கிற மாநாட்டில் நடக்கும். சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு ஐடி துறையை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஏஐ சென்டர் அப்படிங்கிறது நமக்கு கோயம்புத்தூரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. சரிங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா இன்றைய திருக்குறள். ஸோ என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லற் படுப்பதும் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் பகையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நல்லவர்களோட சேர்ந்தோம்னா அது இன்பமாக இருக்கும். தீய குணங்கள் உடையவர்களோட சேர்ந்தோம் அப்படின்னா அது அந்த மாதிரி தான் போய் முடியும். நம்ம டீம் சேர்றது கரெக்டாக சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். திருக்குறள் எண் 460, அதிகாரம் சிற்றினம் சேராமை. சரியா. ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்த 2 விஷயங்கள் இதுதான். நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.